நாங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு நாடார் உறவு முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவச் சிலையை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த சிலையானது பெருங்குளத்தூர் 4 வழிச்சாலையில் அமைந்திருக்கிறது. இந்த சிலை 1986 ஆண்டில் ஜி.கே. மூப்பனார் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த சிலையை சுற்றிலும் வெறும் குப்பை கூலங்களாக காட்சியளிக்கிறது. இந்த சிலை பராமரிப்பின்றி இன்னைக்கு இந்த சிலையை பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு தூசி அடைஞ்சு எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த அளவுக்கு இன்றைக்கு மோசமாக இருக்குது. சுற்றிலும் ஒரு வலை அமைச்சு எந்த விதமான பராமரிப்பும் இல்லை. ஆனால் மேலே ஏதோ காங்கிரீட் போட்டிருக்காங்க, அதனால் இடையில இந்த காங்கிரீட்டை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது எதுக்காக இந்த காங்கிரீட்டை நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதனால் தமிழக முதல்வர் அவர்கள் இதன் மீது கவனம் செலுத்தி, ஏன்னா இது ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் போய் வருகின்ற இடம், 4 வழிச்சாலையில் மெயினில் இருந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல இன்னைக்கு இப்படி ஒரு காமராஜர் சிலை இன்னைக்கு பராமரிப்பு இல்லாமல் இன்னைக்கு குப்பையாக இருப்பதை கண்டு மிகவும் வேதனையாக இருக்குது. தமிழக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த சிலையை பராமரிக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் எங்களுடைய தமிழ்நாடு நாடார் உறவு முறைகள் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் இந்த சிலையை பராமரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதனால் எங்களிடமாவது அல்லது சென்னையில் இருக்கின்ற சங்கங்களிடமாவது இந்த சிலையை ஒப்படைத்து நாங்கள் பராமரிப்பதற்கு அரசு அனுமதி வழங்க வேண்டும், அல்லது அரசு சார்பில் இந்த சிலைகளை பராமரிக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ இடங்களில் எத்தனையோ தலைவருடைய சிலைகள்லாம் இருக்கிறது. அங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா இன்னைக்கு சுத்தமாக பராமரித்து லைட்டு போட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இன்னைக்கு இந்த 4 வழிச்சாலை இந்த போகிற இந்த இடத்துல இந்த காமராஜருக்கு ஒரு லைட்டு கூட கிடையாது. இன்னைக்கு இந்த பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பை குளமாக கிடக்கு. இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையாக இருக்க இந்த சிலையை தமிழக அரசு உடனடியாக பார்த்து இந்த சிலையை தூய்மையாக வைத்து இந்த சிலையை பராமரித்து சுற்றிலும் லைட் அமைச்சு பராமரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் உறவு முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.